ராதே கிருஷ்ணா. குழந்தைகள் எல்லாம் அழகாக ஃப்ளாக் கலர்ஸில் ஆரஞ்ச், ஒயிட் வித் ப்ளூ அண்ட் க்ரீன் அந்த ட்ரை கலர் ஃப்ளாக் ஸ்ரீரங்கா ஃப்ளாகில் சோழராஜாவை பற்றி ஒத்தி, பாண்டியராஜாவை பற்றி ஒத்தி, மீரா குவீன் ஆஸ் வெல் அஸ் பக்தர், இந்த மூணுமே நம்மளுடைய பாரத் 75 புத்தகத்திலேருந்து சொன்ன கதைகள். ஒரு ராஜாவும் ராஜராஜ சோழனா ஒரு வீரனா, ஒரு பராக்கிரமசாலியாக எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எவ்வளோ ஒரு பக்தர். ராஜராஜ சோழனே அவருக்கு சொல்லிக்க பிடிக்கல, சிவபாத சேகரன் தான் சொல்லிக்க பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, தமிழில் அவருக்கு இருந்த பற்று எப்படி சிவலிங்கத்துக்கும் அந்த தமிழில் இருக்கிற எழுத்துக்கும், ஆவுடையாருக்கும் தமிழில் இருக்கிற எழுத்துக்கும், நந்திக்கும் அந்த லிங்கத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸுக்கும் தமிழில் இருக்கிற எழுத்துக்கும், அப்படி தமிழ் லிட்ரேச்சரை எப்படி கோவில்லையே புகுத்திருக்கார். ஆர்கிடெக்சரை அந்த காலத்தில் எப்படியெல்லாம் என்னெல்லாம் சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கார் என்கின்றத நமக்கு அந்த க்ரீன் கலரில் இருந்த பொண்ணு சொன்னா இல்லையா, சாக்கம்பரி, அவள் தஞ்சாவூர் கமலாமூர்த்தி மாமியோடைய பேத்தி. நம்ம ஸ்கூலில் படிக்கிறார். அவளை பார்த்ததும் தஞ்சாவூர் கமலாமூர்த்தி மாமி எனக்கு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன பிளெஸ் பண்ணது தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அது கிருஷ்ணகான சவாலை. ஸோ தஞ்சாவூர் கமலாமூர்த்தி மாமியோடைய ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுறதுல அதில் ஒரு பெரிய சந்தோஷம். அந்த குடும்பமாக அதை அப்படியே ஃபாலோ பண்ணின்னு வரணும் இல்லையா. முதல்ல நமக்கு அபிராமி தேஜஸ்வியும் ஜனனி பாலாஜியும் ராஜசேகர பாண்டியன் ரொம்ப அழகாக கால்மாரிய படலத்தை பாட்டோட சேர்த்து ராஜாக்களுடைய ஸ்டோரியை பாட்டோட சேர்த்து கொடுக்கறது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ராஜாக்களுடைய ஸ்டோரியை அதை கால்மாரிய படலத்தை கால் மாத்து இல்லை பல மாத்து கூடலாம் நமக்கு சொல்லி நம்மளை எல்லாரையும் மகிழ வச்சு ஜனனி பாலாஜி அவர்களும் ரொம்ப அழகாக பாடுற. கடைசியாக நம்மளுடைய மீரா, குட்டி மீராக்கு என்ன வயசு இருக்குமோ அவ்வளோதான் வயசு ஆர்த்தியாக்கும். மீராவுனுடைய அந்த கீதங்களெல்லாம் ரசித்து அந்த மழையில் சொல்லலை அந்த குழந்தைகளெல்லாம் சொல்லும் பொழுது அது உள்ளேயே அந்த பக்தி சீட் அவர்களுக்குள்ள குருநாத்தால் விதைச்சிருக்கா. அதனால குருநாதருக்கு முன்னாடி எல்லா குழந்தைகளும் சமர்ப்பணம் பண்ணிது. அப்போ அவர் சொன்ன அதே ஆசீர்வாத ப்ரேயரை தான் நான் ரிப்பீட் பண்ணுறேன். எல்லா குழந்தைகளும் ஸ்டேஜில் ஹரிக்கத்தை பண்ணணும், இல்லை பெருசாக பாடணும், முன்னுக்கு வரணும், அதெல்லாம்ங்கிறது செகண்ட்ரி. எல்லாருக்கும் மனசுக்குள்ளே அந்த பக்தியோட நல்லபடி கல்யாணம் ஆகி குடும்பத்தோட சேர்ந்து பக்தி பண்ணி நல்ல விதத்தில் இந்த சத்சங்கத்தில் சனாதன தர்மத்தில் அப்படியே வேரூன்றி போய் ஆல விருட்சமாக ஒரு சீடும் ஒரு ஆல விருட்சமாக மாறி இந்தந்த ஒரு குழந்தைகளும் ஒரு ஆயிரக்கணக்கான குழந்தைகளை இன்ஸ்பயர் பண்ணி த்ரூ அவுட் தி வேர்ல்ட் இந்தியன் கல்ச்சர் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷன். அகண்ட பாரதம் அப்படின்னு ஒரு கனவு தான் கண்டார். அகண்ட பாரத் அப்படிங்கிற கனவு சாணக்கியர் ஏன் கண்டார்னா, அப்புறம் அப்படி இருந்தால் தான் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தூன்னு இருக்கும். இல்லாத போனால் என் தேசம்னு குறுகின எண்ணம் இருக்கும். அந்த மாதிரி இந்த குழந்தைகளால் மேலே எல்லா குழந்தைகளும் இன்ஸ்பயர் ஆகி நம்ம கல்ச்சரில் இன்னும் என்னென்ன இருக்குது, நம்ம ராஜாக்கள்கிட்ட என்ன இருக்குது, ராணிகள்கிட்ட என்ன இருக்குது, செயின்ட் கம்போசர்ஸ் கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு மேலே இன்னும் குடஞ்சி இப்போ தான் இவெல்லாம் ஜஸ்ட் அப்கமிங். இன்னும் ஸ்ருதி சேரணும், இன்னும் தாளம் வரணும், இன்னும் எல்லாமே ஓகே. பட் தெர் ஹேஸ் டு பி அ பிகினிங், தெர் ஹேஸ் டு பி அ ஸ்டார்ட் ஃபார் சம்திங். அதனால் திஸ் இஸ் வேர் வி ஸ்டார்ட்ஸ். இங்கே ஸ்டார்ட் பண்ணி மேலே அது அபிவிருத்தி ஆகி அது தழைச்சி அத்தனை பேரும் இந்த இந்தியன் கல்ச்சரை வேர்ல்டு லெவலுக்கு கொண்டு போய் திஸ் இஸ் வாட் இந்தியா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படின்னு காண்பிக்கணுங்கிற எண்ணத்தோடு அடுத்தது மாதுரி பஜன் மண்டலி ஆரம்பிக்க போகிறது. வயலினிஸ்ட் அண்ட் மிருதங்கிஸ்ட் நம்மளை சப்போர்ட் எப்போவுமே நமக்கு ஸ்டாண்டர்டாக அர்ஜுன் கணேஷ் ஜி நமக்கு அமுச்சுடுவார். அதே மாதிரி அனந்த கிருஷ்ணன் ஜி அமுச்சுடுவார். அவளுடைய சிஷ்யாலெல்லாம் ரொம்ப அழகாக சப்போர்ட் பண்ணினதுக்கு. ஏன்னா குழந்தைகளுக்கு அந்த அளவுக்கு கீழே இறங்கி வாசிக்கணும் இல்லையா, அதெல்லாம் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ மாதுரி பஜன் மண்டலி ஸ்ரீ அண்ணாவனுடைய ஒரு குட்டி வீடியோ கிளிப்பிங் பார்த்துட்டு அதோட மாதுரி பஜன் மண்டலி ஆரம்பிக்கிறோம். ஜீவனஸ்மரணம் ஜானகி காந்த ஸ்மரணம்
जय सद्गुरु महाराज की। லோகத்தில் ஒவ்வொரு மனுஷனும் பூர்ண சாந்தி அடையணும் அப்படின்னு ஆசைப்படுறான். குரு கிருபையினால தான் சாந்தி கிடைக்கும். மனுஷ ஜென்மாவே கிடைக்காதுங்கிறா, அதுல சத்சங்கம் கிடைக்கவே கிடைக்காதுங்கிறா. இருக்கிற அசடு ஜீவனுக்கும் ஒரு பிச்சை போட்டு, ஒரு அக்ஷதையை போட்டு கிருஷ்ண கதை கேளு. பாகவதம்னு ஒன்று இருக்கு. ஏதோ ஊருக்கெல்லாம் வந்துட்டோம், ஃபாரின் வெவ்வேறு ஊருக்கு வந்துட்டோம். ஆனால் துணையாக இருக்கிறது அண்ணாவனுடைய குரல் தான். அதுதான் எந்நேரத்துலேயும் தக்க துணையாக இருக்குது. சுகத்துலேயும் சரி, துக்கத்துலேயும் சரி, ஆபத்துலேயும் சரி, விபத்துலேயும் சரி, சந்தோஷத்துலேயும் சரி. அப்படி ஆரம்பிப்பார், ஹரே ராம் ஹரே ராமன். அது ஆரம்பித்தாலே என்னமோ நமக்கு பெருசாக மெடிசன் அப்ளை பண்ணி பிரமாதமாக குணமடைஞ்ச மாதிரி இருக்கும். அந்த குரல் தக்க துணையாக இருக்கா இல்லையாங்கிறது அவாவாளுடைய லைஃப் அவாவாளுக்கு சாட்சி. இந்த அனுபவத்தை என்னன்னு சொல்லுவேள் நீங்க? எவ்வளோ ஆர்டிக்கல் எழுதி புரிய வைக்க முடியும், எவ்வளோ உபன்யாசம் பண்ணி முடியாது. இந்த கிருபை, இந்த பிரேமையை அனுபவிச்சாதான் தெரியும். சவுத் இந்தியாவில் பாகவதம்னா யாருக்கு தெரியும்? ராதாகிருஷ்ணன்னா யாருக்கு தெரியும்? பஜனைன்னா யாருக்கு தெரியும்? பாண்டுரங்கன்னா யாருக்கு தெரியும்? இப்போ கோஷ்டியாக பஜனை பண்ணுறா, கோஷ்டியாக அப்படி ஒரு நாம சங்கீர்த்தனை நடக்கிறதுனா எல்லாத்துக்கும் பீஜம் சீடு விதைச்சது நம்ம குருநாத்தாள் ஸ்ரீ அண்ணா. அதுக்கு முதல் விதை எங்கேருந்து வந்ததுன்னா ஒரு ஆல விருட்சத்துலேருந்து வந்திருக்கு. அந்த ஆல விருட்சம் படர்ந்து 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 அகில உலக ஆல விருட்சமா, எங்கும் இருக்கக்கூடிய ஆல விருட்சமா. நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி சிந்தனை பண்ணாலே நம்ம வாழ்க்கையில் அவன் எப்படி கிருபா பண்ணான் அப்படிங்கிறது மறுக்கவே முடியாத உண்மை. அதுதான் எல்லாரையும் தொட்டுடுறோம். गोपिका जीवन स्मरणं जानकी कांत स्मरणं जय सद्गुरु महाराज की। இப்பொழுது மாதுரி பஜன் மண்டலி வழங்கும் பிரேமிக சம்பிரதாய பஜன் கேட்டு அனுபவிக்கலாம். गोपिका जीवन स्मरणं जानकी कांत स्मरणं सद्गुरुनाथ महाराज की जय जय गोविंद जय हरि गोविंद जय हरि गोविंद जय जय गोविंद जय हरि गोविंद जय जय गोविंद जय हरि गोविंद जय हरि गोविंद जय जय गोविंद जय हरि गोविंद जय हरि गोविंद हे गोपाल राधे राधे गोपाल राधे गोविंद 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 जय हरि गोविंद जय गोविंद जय हरि गोविंद जय जय गोविंद जय हरि गोविंद। ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் என்கிற ஸ்ரீ அண்ணாவோட கீர்த்தனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சதகமா சம்ஸ்கிருத பாஷையிலேயே 7-8 சதகங்கள் எழுதியிருக்கார். கோவிந்த சதகம், ராதிகா சதகம், ராதா மாதவ சதகம், யுகல சதகம், தீர்த்த சதகம்,
ரங்க சதகம், ராகவ சதகம் என்று பலவேறு சதகங்கள் சம்ஸ்கிருத பாஷையிலேயே எழுதியிருக்கார். மற்றும் பாஷாந்தரங்கள் மராட்டி, கன்னடா, தெலுங்கு, தமிழ், ஹிந்தி என்று பல பாஷைகளையும் கீர்த்தனங்கள் எழுதியிருக்கார். முதல்ல இருக்கக்கூடிய தெலுங்கு பாஷையில் இருக்கக்கூடிய குரு கீர்த்தனம் 25 கீர்த்தனங்கள் எழுதியிருக்கார். பத்மாவதி கல்யாணத்தை பற்றி, வெங்கடாச்சல மகாத்மியத்தை பற்றி. முதல்ல தோடையமங்கலத்தோட பஜனை ஆரம்பிச்சுக்கலாம். நமோ நம சத்குருப்யः சத்குருப்யோ நமோ நமः. நமோ நம சத்குருப்யः சத்குருப்யோ da da
भजते नमो नमो वृन्दावन चर नमो नमो कृष्णानन्दा भजते नमो नमो तदीकृत चोरा ब्रह्मादिगरुड पूजित
गोपिका जीवनस्मरणं सद्गुरुनाथ महाराज की जय।